பூஜை அறை அப்படின்றது பரிசுத்தமாக உங்களுக்கான இடம் அது. இதில் நீங்கள் சரி ஓகே, நீங்கள் வந்து ஒரு பூஜை பண்ணுறீங்க, ஒருத்தர் gift கொடுத்துட்டாங்க, நீங்கள் வச்சு அங்கே பூஜை பண்ணும்போது அதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன, இது என் ஃப்ரெண்டு கொடுத்தது. அப்போ நீங்கள் என்ன வழிபாடு செய்கிறீங்களோ அது அவங்களுக்கும் ஏர்வையாகும். அதனால தான் பாருங்கள், கல்யாணம் ஆகி பொண்ணு மறுவீடு போகும்போது மட்டும்தான் அம்மா வீட்டிலேருந்து பிள்ளையார் மனை, பிள்ளையார், விளக்கு இதெல்லாம் கொடுத்து அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் தீபாவளி பொங்கலுக்கு எதுக்கு போனாலும் சாமி சிலையோ ஃபோட்டோயோ கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஏன்னா அவள் ஒரு குடும்பத்தை தலை நிறுத்தி நிற்க போகிறா, அவளுக்குன்னு ஒரு குடும்பம் அமைஞ்சிருச்சு, அது அம்மா வீட்டு சீராக தான் போகுமே தவிர அதை தவிர்த்து யாருமே சாமி சிலையோ சாமி ஃபோட்டோவோ கொடுக்க மாட்டாங்க. ரெண்டாவது, உபாசன தெய்வம் எடுத்து நான் கும்பிட்றேன்ற போது குருமார்கள் கொடுக்குற ஃபோட்டோவோ தெய்வத்தையோ தாராளமாக எடுத்துகிட்டு வந்து கும்பிடலாம், முறையாக வழிபாடு செஞ்சால். நான் 2 நாளைக்கு ஹோமம் பண்ணி வழிபாடு பண்ணிட்டேன், அடுத்து 344 நாள் எதுவுமே பண்ணலை அப்படின்னா அந்த தெய்வமும் அங்கே சபிச்சுட்டு தான் இருக்கும். 60 வருட நம்பிக்கை. ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் பிரீவ்ஸ்.